கிரிக்கெட் சீரியஸ்னு தெரியும், கிரிக்கெட் தெரியாது. பட் இட்ஸ் வொர்த் இட்ல. நம்ம அதுக்கு தானே ஆக்டர்ஸ், புது விஷயம் ஒன்று கத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ. கத்துக்கிட்டீங்களா? அதுக்கு ஏதாவது பர்டிகுலரா ட்ரைனிங் இவ்வளவு மந்த்ஸ் போச்சு அந்த ஆமா, மாதிரி? 2 months போச்சு. கொஞ்சம் ஆமா, ஒரு குட்டி குட்டி பிரேக் விட்டு போச்சு. அதனால தான் இப்போ ஓரளவுக்கு அவ்வளோலாம் இல்லை, லைட்டா ஓகேவா இருக்கு. ஸ்மிருதி மந்தனா மாதிரி ஆடுவாங்க. ஓகே, கட் பண்ணி நீங்க எப்படி ப்ரோ? நீங்க வந்து இந்த பாய்ஸோட போய் கிரிக்கெட் விளையாடுற ஹாபிட்லாம் இருந்துச்சா, இல்ல வந்து இங்க வந்து தான் டைரக்டர் எனக்கு எதுல அடிப்பாருனே தெரியாது. நானும் சரி சிரிக்க கூடாதுன்னு. ஓகே, போய் சொல்ல விரும்பல. இல்ல, எனக்கு லைக் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வந்து அதான் ஒரு டைம் கையில அடிபட்டுச்சு, ஒரு டைம் பால் வச்சு. அதுல இருந்து கிரிக்கெட்டே வேணாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல விட்டுட்டேன். ட்ராமா ஆயிடுச்சு ஆமா அடிச்சோனே. ஆமா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் வரும்போது சீரியஸா நீங்க சொன்ன மாதிரி இது சீரீஸ், இது ஒரு நல்ல ஸ்டோரி அப்படிதான் வந்துட்டு எனக்கு தெரியும். எனக்கு இந்த நிறைய கிரிக்கெட் டயலாக்ஸ் எனக்கு இந்த நிறைய கிரிக்கெட் டயலாக்ஸ் எல்லாம் உள்ள இருந்தது. லைக் இந்த எல்பிடபிள்யூ இது அப்படிலாம் வந்துட்டு நிறைய இருந்தது. அதையே நான் வந்து ஒரு சீன்லலாம் அது பிஎம்டபிள்யூ அப்படின்ட்டேன். இல்லங்க, அப்படிதான் போச்சு எனக்கு. ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப். இல்ல இப்போ சரி, ஓகே. கேப்டன்னாலும் இப்போ அதான் இப்போ அப்படி இருந்து இப்போ எஃபோர்ட் எடுத்து ஓரளவுக்காவது கொஞ்சம் பார்த்தா ஓகே ஆடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிரு சார், டைரக்டர் சார் ஆட அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஸோ அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நார்மலாக. ஏன்னா நம்ம டான்ஸ் அப்படிங்கிறனால நமக்கு அந்த ஸ்போர்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு பணம் பண்ணணும் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிரிக்கெட் கிடைக்கும்னு சத்தியமாக நினச்சே பார்க்கல. கிடைச்சிருக்கு. பட் அதுக்கு கொஞ்சமாவது உண்மையாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுத்து. உங்களுக்கு திருப்பி அந்த ஒரு பயம் வந்துச்சா கிரிக்கெட் பேட் எடுக்கிறப்போ? சீரியஸா ரொம்ப நர்வஸா இருக்கும் அது ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம நார்மல் நான் அடி வாங்கினது ஸ்டெம்பர்ல. இந்த பாலை பார்க்கும்போதே பயமா இருக்கும். அதெல்லாம் எப்படா பிடிக்கிறது இது பண்றது இப்படிலாம் வந்துட்டு இருக்கும். ஸ்டிச்டு பால் அது சீரியல் அந்த சீரீஸ் தான் எடுக்கிறாங்க, கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும், ஃபேக் பால்ஸ்லாம் இருக்கும், அப்பெல்லாம் கிடையாதா? இல்ல ரியல் பால் வச்சு தான் பண்ணுவோம். ஆமா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் போக போக நம்ம பசங்க பாண்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ரியல் கிரிக்கெட்டர், பாண்டு கேரக்டர் பண்றவங்க. ஆமா, அவங்களாம் ரியல் கிரிக்கெட்டர். கிரிக்கெட்டே வாயில வரும். சார் என்ன சார், நீங்க எத்தனை எபிசோட் டைரக்டர் சார் ப்ளீஸ் வாட்ச் திஸ். பல எபிசோட்ஸ் வந்து எனக்கு கிரிக்கெட் வரலங்கறாரு, கேப்டன் வேற. சோ யா, அந்த மாதிரி பர்சன் டைரக்டர் சார் விக்ராந்த்னா அவங்களாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆமாம் நாங்கள் சொல்லி கொடுத்து தான் நீ இப்படி ஆடுறியாடா அப்படின்னு சொல்லியும் நினைப்பாங்க. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஷேடோ ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் பண்ணி அப்படியே வருது. எனி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அந்த ரியலாக அடிப்பட்ட தருணங்கள் அந்த மாதிரி? நானும் நிறைய வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கின அடி என்ன? மணி அயாஸ் அடிச்ச இதுதான் செம்மையா அடி வாங்கி. நான் அந்த ஷூட்லேருந்து நான் வெளில போனேன்னா உடம்பு ஃபுல்லாக ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் ரெட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா க்ரீனாக தண்டியாக இருக்கும். நிறைய அடி வாங்கியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பாடியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் பழகிடுச்சு, அடி தாங்கி ஆயிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு? ஐயோ வலிக்குது நானும் ஐ வாஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ், அதனால என்னால் இறங்கி ஆடுறது தான். பேமெண்ட் கொடுக்குறாங்க இல்ல, பட் நிறைய அடி வாங்கியிருக்கேன் லைக் ஸ்போர்ட்ஸ்ல, அதனால இங்கே பழகிடுச்சு.